பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தை வாசிக்கும்போது மனிதனுடைய அகந்தையை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வேத புத்தகத்திலே தானியேல் புத்தகத்தை வாசிக்கும்போது அங்கே நேபுகாத் நேச்சர் என்கிற ஒரு மன்னன் இருக்கிறான். இவன் பாபிலோன் தேசத்தில் மிகப்பெரிய அரண்மனைகளை கட்டி, மிகப்பெரிய கோட்டைகளை கட்டி, அவன் அந்த பயங்கரமாக அந்த பாபிலோன் தேசத்திலே தொங்கும் தோட்டம், உலக அதிசயங்களில் ஒன்றான தொங்கும் தோட்டத்தை அவன் ஏற்படுத்தினான். இப்படிப்பட்ட அந்த மகிமையை அந்த ராஜா அதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அவன் என்ன செஞ்சானா, நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொல்லி தன் இருதயத்தில் கர்வம் கொண்டான், ஆணவம் கொண்டான். ஆமென். நடந்தது என்ன தெரியுமா? அவன் உடனே மிருகத்தை போலானான், அந்த ராஜ பதவியிலும் தள்ளப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் எப்பொழுதும் தாழ்மையாக இருக்க வேண்டும், அகந்தையாக நாம் இருக்கக்கூடாது. அதான் வேதம் சொல்லுகிறது, அழிவு வருவதற்கு முன்பதாக மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கும் தெரியுமா? இருமாப்பாக இருக்கும். இந்த காலை நேரத்தில் நிறைவாத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய இருதயம் ஒரு நாளும் மாப்பாக இல்லாமல் தாழ்மையாக இருக்க நமக்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. மேன்மைக்கு முன்னான தாழ்மை என்று சொன்னது போல நாம் தாழ்மையாக இருக்க தேவன் நமக்கு கிருபை தர வேண்டும். நிறைவாத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் ஒரு நாளும் இருமாப்பாக இருக்க வேண்டாம். ஆமென். ஆகாப் ராஜா அவன் என்ன செய்கிறான்? நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை அபகரித்து விடுகிறான். அப்பொழுது கர்த்தர் அந்த காட்சியை, அந்த சம்பவத்தை புன்னித்து கவனித்து கொண்டிருக்கிறார். அது தந்திரமாக அந்த திராட்சை தோட்டத்தை அபகரித்து கொள்ளுகிறான். அவனுடைய மனைவி எசபேல் அந்த நாபோத்தை பொய் குற்றச்சாட்டு சொல்லி அவனை கொலை செய்து விடுகிறாள். அவன் இரத்தத்தை நாய்கள் நக்குகிறது. இது ஆண்டவர் பார்க்குறார். பார்த்துட்டு ஆண்டவர் எப்படி நாபோத்துடைய இரத்தத்தை நாய்கள் நக்குச்சோ அதுபோல் ஆகாபுடைய சந்ததிகளின் நாய்கள் இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று சொல்லி ஆண்டவர் தண்டனை கொடுக்கிறார். அப்போ இந்த ஆகாப் என்ன செய்கிறான் தெரியுமா? தெய்வ சமூகத்தில் போய் அழுகிறான். சட்டையெல்லாம் கிழிச்சு அழுது தன்னை தாழ்த்துகிறான். ஆண்டவர் எலியாட்ட சொல்கிறாரு, எலியாவே, ஆகாப் தன்னை தாழ்த்துகிறதை கண்டாயா என்று சொல்லி, எனவே இந்த தண்டனையை அவன் காலத்தில் வரவிட மாட்டேன், அவனுடைய பிள்ளைகள் காலத்தில் வர வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் மனம் இறங்குகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம தேவ சமூகத்தில் போய் நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் நம்மை பாதுகாக்கிறார்.